என்ற நோய் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கிளாக்கோமா, இது நிறைய பேர் குளுக்கோமான்னு சொல்றதை கொஞ்சம் மாத்திக்கலாம். கிளாக்கோமா கண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இது ஒரு சைலண்ட் தீப் ஆஃப் விஷன் அப்படிம்பாங்க. அதுக்கு பேசுறதுக்கு முன்னாலே நம்ம கண்ணுடைய அந்த அனாட்டமி ஓரளவு தெரிஞ்சுட்டாக்கா புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். கண்ணுல வெளியில கண்ணாடி மாதிரியான படலத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னாக்கா ரெண்டா பிரிக்கிற மாதிரி ஐரிஸ் இருக்கு. ஐரிஸ் தான் அந்த கண்ணுடைய கலர் நம்மளுக்கு தருது. ஐரிஸுடைய நடுவில் இருக்கிற அந்த சின்ன ஹோல் தான் பியூப்பிள் அப்படிங்கிறோம். அதுக்கு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரு பர்டிகுலர் லிக்விட் இருக்கு. உள்ள பிரஷரை பேலன்ஸ் பண்றதுக்காக இது இன்ட்ராஆக்குலர் லிக்விட் அப்படிம்பாங்க. ஏக்வஸ் ஹியூமர்ங்கிறது இதோடைய இன்னொரு பேர். இந்த லிக்விட் செக்ரேட் ஆக அதிகப்படியான லிக்விட் ஒரு சின்ன ஹோல் வழியா வெளியே போயாகணும். அப்படி போகாம இருந்தால் உள்ள என்ன ஆகும்? பிரஷர் பில்டப் ஆகும். பிரஷர் பில்டப் ஆகும்போது ரெட்டினால இருக்கிற ஆப்டிக் நர்வ் அஃபெக்ட் ஆகும். அது சிதைஞ்சு போகும்போது என்ன ஆகுதுன்னா ரெட்டினல் கேங்லியான் செல் அப்படிங்கிற அந்த செல் பகுதிகள் பூரா ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல செறிஞ்சு போக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ப்ராகிரசிவ் இர்ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் விஷன் ஏற்படும். இந்த மாதிரி ஆகும்போது அந்த பேட்டர்ன் எதனால இருக்குங்கிறது நம்ம ஓரளவு கெஸ் பண்ணலாம். ரொம்ப தீவிரமா கிளாக்கோமால அஃபெக்ட் ஆகிருக்கிறது பார்த்தாக்கா நார்மலா படங்கள் வரையறவங்களுக்கோ அல்லது கம்ப்யூட்டர்ல சாப்ட்வேர் போட்டோஷாப் மாதிரிலாம் யூஸ் பண்றது தெரிஞ்சிருக்கும். பிக்னெட் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் உண்டு. வெளியிலாம் கருப்பாவும் நடுவுல மட்டும் வெளிச்சமோ அந்த இடத்துல படம் வர மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப தீவிரமான கிளாக்கோமால அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கு அந்த மாதிரி தான். சுத்தி கருப்பாவும் நடுவுல மட்டும் கொஞ்சம் வெளிச்சம், அதுல இருக்க ஃபிகர்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த கிளாக்கோமால நிறைய சப் வெரைட்டிஸ் உண்டு. அதுல 2 வெரைட்டி பேசிக்கலா பார்த்தாக்கா ஓபன் ஆங்கிள் கிளாக்கோமா, க்ளோஸ் ஆங்கிள் கிளாக்கோமா. ஓபன் ஆங்கிள் கிளாக்கோமான்னு பாத்தீங்கன்னாக்கா ஐரிஸ்க்கு வெளிப்பக்கம் கீழே ஐரிஸும் கார்னியாவும் சேரும் இடத்துல ஒரு ஆங்குலா இருக்கிற பொசிஷன்ல டிராபெகுலர் மெஷ்வொர்க் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோல் வழியா இந்த எக்ஸஸ் லிக்விட் ஏக்வஸ் ஹியூமர், அதாவது அந்த இன்ட்ராஆக்குலர் லிக்விட் பூரா வடிந்து வெளியில போனா உள்ள அந்த கான்ஸ்டன்ட் பிரஷர் மெயின்டைன் பண்ண முடியும். உள்ள அந்த லிக்விட் சுரக்க வெளியே போக முடியலன்னாக்கா பிரஷர் பில்டப் ஆகும். சோ சில கன்ஜெஷன்ஸ்னால வீக்கத்தினால அந்த ஹோல் மூடிச்சுனாக்கா பிரஷர் அதிகப்படியாகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாடி விழித்திரையில் இருக்கிற ஆப்டிக் நர்வ் பாதிக்கப்படும். க்ளோஸ் ஆங்கிள் கிளாக்கோமால பாத்தீங்கன்னாக்கா அந்த கீழே இருக்கிற டிராபெகுலர் மெஷ்வொர்க்ங்கிற அந்த ஹோல்ல ஐரிஸ் அழுத்த ஆரம்பிக்கும். அழுத்த ஆரம்பிச்சதுனாக்கா அந்த ஹோல் வழியா வெளியே அந்த நீர் வடிவதற்கான வாய்ப்பு இல்லாம போறதுனால அகைன் உள்ள சுரக்கும் திரவம் அதே மாதிரி சுரந்துட்டு இருக்கும். ஆனா வடிய வாய்ப்பு இல்லாதனால உள்பக்கம் பிரஷர் அதிகமாகுது. இது க்ளோஸ் ஆங்கிள் கிளாக்கோமா அப்படிமாங்க. இது மாதிரியான கிளாக்கோமாக்கு சிகிச்சைகள் இருக்கு. ஆரம்ப காலத்திலேயே அது என்னன்னு பார்த்து டாக்டர் போனாக்கா இதுக்கு ஓரளவு தீர்வு உண்டு. ஆனா நிரந்தர தீர்வு ரொம்ப அக்யூட் கண்டிஷன் இருக்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இது உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாக்கா சொல்லப்பட்டதை தவிர கண்ணில் சின்ன பிரச்சனை வந்தாலோ இல்ல உங்களுக்கு விஷயம் ஒரு சின்ன ஒரு கோளாறு இருந்தாலோ உடனே அது கிளாக்கோமாங்கிற ஒரு முடிவு பண்றாதீங்க. இதை பத்தின தகுந்த ஆலோசனை தரதுக்கு டாக்டர் தான் சரியானவர்.